ஹாய் guys, you are watching Today One with Harrison Bharat. ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவா இருக்கும் போது ஸ்பெஷலுக்கு அர்த்தம் தெரியுமா இருக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டு திட்ட வராம என்ன வீடியோன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் ஆஃப் ஐபிஎல் டீம்ஸா இருக்கு போதுங்க. ஒரு 3 பார்ட்ஸா பண்ணலான்ட்டு மொத்தம் 10 டீம்ல அந்த மாதிரி ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், அதாவது அந்த டீமுக்கான இந்த 4 விஷயத்தையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போனோம். இதுல ஐபிஎல் ரிலீஸ் வரப்போகுது. ஸோ யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க, பண்ணா நல்லா இருக்கும், டீமுக்கு யாரை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ஜிஸ்டா எங்க சைட்ல இருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோல நம்ம வந்து 4 டீம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஆர்ஆர், சிஎஸ்கே, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச். ஓகேங்களா? ஸோ வரிசையில் ஆர்ஆர் முதல்ல வந்ததுனால ஆர்ஆர் பத்தி பேசிடலாம். ஆர்ஆர் நம்ம சொல்லும் போது லாஸ்ட் சீசன்ல வந்து அவங்க ஸ்பின்னர்ஸ் மெயினா வந்து லேக் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் தாண்டி இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து லேக் பண்ணாங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸும் ஸ்பின்னிங்ல கொஞ்சம் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் அடி வாங்குச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஃபாரின் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா அசரங்கா இருந்தாரு, அப்புறம் தீக்ஷனா இருந்தாரு. 2 பேருமே சும்மா தான் போட்டாங்க. அசரங்கா கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். பட் தீக்ஷனா வந்து ஒரு நெகட்டிவா இருந்துச்சு. அது இல்லாம ஒரு ஃபாரின் ஸ்பாட்டையும் வந்து அவங்களுக்கு வந்து இதாயிடுச்சு, ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு இந்தியன் ஸ்பின்னர், நல்ல ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அவங்க ஸ்பின்னருமே குமார் கார்த்திகா தான் அவங்க மெயின் இந்தியன் ஸ்பின்னரா வச்சிருந்தாங்க. ஸோ பாருங்க, அப்போ ஒரு இன்பேலன்ஸ் இருந்துச்சு. அண்ட் பேட்டிங்லுமே வந்து லோயர் ஆர்டர்ல கொஞ்சம் வந்து ஸ்டம்பிள்னஸ் இருந்துச்சு. ஒரு 5 மேட்ச் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல வந்து தான் தோத்து போனாங்க. அந்த மாதிரி ஒரு பினிஷிங் வந்து சரியா இல்லாம போச்சு. சுபம்லுமே ஒரு நல்ல பிளேயர் தான். பட் ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியல, ஒரு விக்டரியா கன்வெர்ட் பண்ண முடியலன்றது ஒரு பாயிண்ட். அண்ட் சிம்ரன் ஹெட்மயர் நம்ம சொன்னோம், அவர் தான் வந்து ஒரு பெஸ்ட் பினிஷர் ஆஃப் ஆர்ஆரா வந்து செயல்பட்டு இருக்காரு கடைசி பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா. ஏன்னா நல்லா பினிஷ் பண்ணிருக்காரு டீமை. எங்கெங்கெல்லாம் தேவையோ அதான் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து அன்வான்டட் நாக்ஸ் எல்லாம் அடி அவர் வந்து மொத்தமா பினிஷ் பண்ணிருக்காரு. ஸோ அவரே வந்து பினிஷ் பண்ணும் அப்படின்றது ஆர்ஆர் யோசிச்சுதான் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி சில டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டீம் எந்தெந்த பிளேஸ்ல ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பேசிக்குவோம். சிம்ரன் ஹெட்மயர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அவர் தாங்க. நாங்க போன இதுல சீசன்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம், அவர் வந்து பர்ஃபார்ம் பண்றதே இல்லை. அவர் ஸ்டாட்ஸ் படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 50 அடிச்சார் லாஸ்ட் சீசன். அது முன்னாடி எல்லாம் பர்ஃபார்மே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. ஸோ 11 crores அவர் ரிலீஸ் பண்ணா நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் சஞ்சு சாம்சன் அவர் வந்து அவரே வந்து நான் போறேன்ற மாதிரி தான் இருக்காரு. ஸோ அவரை போக விட்டுட்டா 18 crores வந்து கிடைக்கும் ஆர்ஆர் பர்ஸ்க்கு. ஸோ அவர் எப்படி இருந்தாலும் போயிடுவாருங்க. ஒன்னு ட்ரேட்ல யாராவது வாங்கணும், இல்லைன்னா வந்து மினி ஆப்ஷன் போற மாதிரி. ஏன்னா அவன் திரும்பவும் வந்து சஞ்சு சாம்சனை கன்வின்ஸ் பண்ற மாதிரி எந்த ஃபேக்டருமே வந்து ஆர்ஆர் வச்சில்ல. ஸோ அதுதான் உண்மை. துஷார் தேஷ்பாண்டே அவர் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. அவர் ஒரு மெயின் பேசரா வச்சு ஆர்ஆர் விளையாட்டு இருந்தாங்க. அவர் பவுலிங் லைனப்பே வந்து பயங்கர அடி வாங்கிருச்சு. அப்படியே சிஎஸ்கே 2 பிளேயர் ஸ்வாப் பண்ணாங்க பாத்தீங்களா, அஸ்வின் தேஷ்பாண்டே. அதே கதை தான். ராஜஸ்தான் வந்து சிஎஸ்கேயோட சக்சஸ்ஃபுல் ஜேர்னில ஓகே இவங்கெல்லாம் எடுத்தா நம்மளும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் போலன்னு சொல்லிட்டு ஒரு அன்சக்சஸ்ஃபுல்லான 2 பேர் எடுத்தாங்க. ஸோ அதனால அன்சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அந்த பவுலிங் எடுப்பே வந்து அவுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சாய்ஸஸ் தே மேட். தேஷ்பாண்டே ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு 6 கோடி கிடைக்குதுன்றப்போ ஒரு நல்ல சாய்ஸ் தான். அந்த 6 கோடி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல பவுலர்ஸ்க்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என் கருத்து. ஃபசலக் ஃபரூக்கியை வந்து எங்க லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அது ஏன்னா வந்து அவர் சரியா யூஸ் பண்ணல, அவர் வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாவும் போடல. அண்ட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்மே இருக்கிற ஃபார்ம் படி பாத்தீங்கன்னா மஃபாக்கா வந்து நல்லா போயிட்டு இருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. சோ அவரா இவரான்ற பார்க்கப்போ ஃபார்ம்ல இருக்க ஒரு பவுலர் மஃபாக்கா இருக்காரு. அண்ட் ஆர்ச்சர் ஒரு ஃபாரின் பவுலர் இருக்காரு. அப்ப ஆர்ச்சர் போய் விளையாடலாம்ப்பா, அவரு தான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆர்ச்சரை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா, அதுதான் கேள்வி. சரிங்களா? இப்ப கஸ் அட்கின்சன் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காரு. அவரை வச்சு கொஞ்சம் ஃபில் பண்ணலாம். நல்ல பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து ஃபரூக்கி தான் போடணும் அப்படின்னு கிடையாதுல்ல. அவர் 2 crores எடுத்தாங்க. அவர் ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மேபி அந்த தேஷ்பாண்டேவோ இவர் காசும் சேர்த்தா நல்ல பவுலர்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஒரு 2 பேர் வந்து மிடில் ஆஃப் த சீசன்ல ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. ட்ரே பிரிட்டோரியஸ் அப்புறம் நாண்ட்ரே பர்கர் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாண்ட்ரே பர்கர் வந்து ஒரு 3.5 crores நம்ம கொடுத்து எடுத்தாங்க. ஸோ அவர் தேவையா அப்படின்னு பட்சத்துல பார்க்கும்போது அவர் கொடுத்துடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம். ட்ரே பிரிட்டோரியஸை கண்டிப்பா வந்து டீம்ல வச்சுக்கலாம். அவர் ஒரு நல்ல ஆஸ்பெக்ட். 19 years தான் ஆகுது. அது இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா மெயின் டீம்ல ஆடிட்டு இருக்காரு. நல்லாவும் ஆடிட்டு இருக்காரு. இப்போ கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓரளவு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 19 yearsனால வைபவ் சூரியவன்சி எப்படி ஒரு ஐ வச்சாங்களோ அது மாதிரி இவரையும் கொஞ்சம் வளர்க்கலாம் அப்படின்றது ஒப்பீனியன். ஸோ அவரை வந்து வச்சிருக்கலாம். அந்த டாப் 3 சூப்பரா இருக்கும். வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், ட்ரே பிரிட்டோரியஸ் 3 பேரும் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்வாஷ் பக்லிங் ஓபனர்ஸ். சூப்பரா இருக்கும், மஜாவா இருக்கும். ஸோ டோட்டல் பர்ஸ் இப்போ ஆர்ஆர் கிட்ட இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கூட சேர்த்து ஒரு 5 crores வந்து எப்பவுமே இயர்லி கொடுப்பாங்களே ஐபிஎல் ஆப்ஷன். அப்போ பிசிசிஐ கொடுப்பாங்களே. ஸோ அந்த 5 crores அப்புறம் போன சீசன் ஒரு 30 lakhs வச்சிருந்தாங்க ஆர்ஆர் பர்ஸ்ல. இந்த பிளேயர்ஸோட காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 42.2 crores வருது. ஸோ நல்ல பர்ஸ். டீம் வந்து பேலன்ஸ் பண்ணலாம் வேற பிளேயர்ஸ் வச்சுட்டு. ஸோ இவங்கெல்லாம் விட்டு ஒரு 42 crores வச்சு எவ்வளவு பிளேயர்ஸ் வாங்கலாம். ஆர்ஆருக்கு 3 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. யாரெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும் இந்த ஆப்ஷன்ல அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்பின்னர் வேணுங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும். ஸோ இந்தியன் ஸ்பின்னர் ஒரு 2 பேர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகும். அண்ட்
ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் வேணுங்க. ஃபாஸ்ட் போலருக்குமே ஒரு லேக்கிங்கா இருக்கு. தேஷ்பாண்டே போயிட்டாருன்னா இன்னொரு ஃபாஸ்ட் போலர் கிடையாது. ஆர்ச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கூட சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலரோ ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலரோ இன்னொன்று 2 எடுத்தீங்கன்னா ஒரு போலிங் அட்டாக் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வச்சு நீங்க மேட்ச் அப் பண்ணி ஒரு நல்ல டீசென்டான போலிங் நினைப்பு எடுத்துட்டு போயிடலாம். அதுதான் பண்ணணும் ஆறாவது. அண்ட் ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. துருவ் ஜுரேல் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர். பட் ஆனா அவருக்கு பேக்கப்பா இப்போ கேஎஸ் பரத் இருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் விக்கெட் கீப்பர்ஸ் வந்து நீங்க எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டைனாமிக்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு ஆர்ஆரோட ஸ்குவாட் 2026 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிபிள் லைன் அப் ஜெய்ஸ்வால் சூரியவன்சி ஓப்பனிங் அது நமக்கு தெரியும். திரே பிரிட்டோரியஸை வந்து 1 ஆட வச்சுட்டு ஏன்னா சஞ்சு சாம்சன் போயிடுவார்ல. ஸோ பராக், நிதிஷ் ராணா, துருவ் ஜுரேல், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பினிஷர் அந்த இடத்துல ஹிட்மேரை நிரப்புறதுக்கு அதுவும் நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். ஒரு நல்ல பினிஷர் தான் வந்து அந்த ஒரு நல்ல சஞ்சு சாம்சன் விடுற காசு எடுத்தா நல்லா இருக்கும். நாங்கள் ஒரு ட்ரேட் ஆப்ஷன்ஸ் சொல்லியிருந்தோம். தேர் வில் பர்ச் வித் கேகேஆர் டு எக்ஸ்சேஞ்ச் சஞ்சு சாம்சன் இன்ஸ்டெட் ஆஃப் சம் அதர் பிளேயர்னு சொல்லிட்டு ரிங்கு சிங் கேட்டிருந்தாங்க. ரிங்கு சிங் ரமன்தீப் ரூமர் போயிட்டு இருக்கு. ரிங்கு சிங் வேணாமா, ரமன்தீப் தான் கொடுக்க ரெடியா இருக்காங்க கேகேஆர். அது ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்னடா இது போங்கா இருக்குது. அதுதான் ஆர்ஆர் இறங்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு அடிக்கிறீங்களா என்னடா? ஏய் ரமன்தீப் எங்க இருக்காரு, எங்க தலை சஞ்சு எங்க இருக்காரு? சரி ஓகே நல்ல பிளேயர் தான். பட் ஆனாலும் சஞ்சுக்கு வர ஈக்குவலா வரதுல அவங்க ரிங்கு சிங் கேட்டிருக்காங்க. கொடுத்தா அந்த பினிஷர் இங்க சொல்லிடலாம். அதுதான் சொல்ல வந்தோம். அண்ட் ஹசரங்கா, அதுக்கப்புறம் ஆர்ச்சர், அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் நாங்க சொல்லியிருந்தோம்ல அது ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும் நம்மளுக்கு. சந்தீப் சர்மா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்கு. மத்வால் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்கு. ஒரு பேக்கப்பா இன்னொரு பவுலர் வேணும், ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்றது நாங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சொல்லியிருந்தோம். ஆமா இதுதான். ஸோ இந்த இந்தியன் ஸ்பின்னர் அப்படின்னு பாக்குறப்போ ஆல்ரெடி இந்த ரவி அஸ்வின் ஆர்ஆர் போனா நல்லா இருக்கும் நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசிட்டோம். அவங்க இதுக்கு முன்னாடி ஆக்ஷன்லயும் போனாங்க, 9.5 crores போனாங்க அப்படின்றப்போ மேபி அஸ்வின் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அஸ்வின் மைட் கோ டு சீசன் தான் சொல்லணும். அண்ட் அஸ்வின் வந்து அஸ்வின் அவுட் ஆஃப் த கேம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பா பேட்டிங்ல கொஞ்சம் ஹேண்ட் கொடுப்பான்றப்போ கண்டிப்பா ஆர்ஆர் போலாம். ஆர்ஆரோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல வந்து நல்லாவே போடக்கூடிய ஒரு போலர் தான் அஸ்வின். ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வந்து போலாம் அப்படின்றது தான் எங்களோட ஒப்பீனியன். ஓகே சோ இந்த டீம் வந்து தேருமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க கொடுத்த சேஞ்சஸ், நாங்க கொடுத்த இதெல்லாம் வந்து 40 crores 42 crores ஆக்ஷனுக்கு போறது வர்த்தா? நீங்க எட்மையர் ரிட்டைன் பண்ணுமா அதை சொல்லுங்க. ரீசெண்டா அடிச்சாரு இந்த சிஎட் லோவர் காசுக்குலாம் அடிச்சு கொடுத்தாரு எம்எல்சில. பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே கொஞ்சம் டிக்ளைனிங்ல இருந்தாரு. 11 கோடி கொடுத்து எடுக்கிறதுக்கு மேபி ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஒரு அப்கமிங் பினிஷரை கூட எடுக்கலாமே. இல்ல இந்தியன் பினிஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்ல அப்படின்றது அதை பேஸ் பண்ணி தான் நாங்க எடுத்தோம். பட் உங்க தாட்ஸ் ஆல்வேஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே நம்ம அப்படியே பார்த்துட்டு செகண்ட் டீம் நம்ம பாத்துடலாமா? கேகேஆர் அவங்க வந்து பாத்துடலாம். அவங்க வந்து 8th பொசிஷன்ல முடிச்சாங்க. 13 pointsல இருந்தாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்துச்சு ஸ்குவாட் பாக்குறதுக்கு. பட் ஸ்குவாட்ல வந்து 2 மேஜர் வீக்னஸ் இருந்துச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட்லயே வீக்னஸ் அவங்களோட ஃபாரின் பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆண்ட்ரிக் நார்க்கியா ஓகே இருக்காரு. பட் அவரை தாண்டி வேற யாரு? அவங்க டைட்டில் வின்னிங் கேம்பெயின்ல மிச்சல் ஸ்டார்க் இருந்தாரு. அந்த அளவுக்கு இன்புட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பென்சர் ஜான்சன் அந்த அளவுக்கு பெருசா போடல. அப்படி இருக்கிறப்போ மேபி அந்த ஒரு விஷயத்துல வந்து லேக்கிங்கா இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாரின் பவுலர். ரெண்டாவது வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக்னு சொல்லுவேன். பேட்டிங் ஆர்டரை திரும்ப ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த டிரின்பாகோ நைட் ரைடர்ஸ் நம்ம ரீசெண்டா பார்த்தோம் சிபிஎல்ல. யார் இறக்கி விடுறதுன்னு தெரியலடா யோசிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு. அதுல கோ இன்சிடென்ஸ் என்னன்னு தெரியல. அதே வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் இங்கேயும் இருக்கு சரிங்களா. ரசல் நரைன் அப்படின்றப்போ அதுதான் பிரச்சனை. யாரை எங்க இறக்கி விடணும்? அன்குஷ் ரகுவன்சி நம்பர் 3 பேட்டர், டாப் ஆர்டர் பேட்டர். அவர் ஒரு மேட்ச் நம்பர் 6ல வந்துட்டு இருந்தாரு. ரிங்கு சிங் வந்து நம்பர் 7 ஆடிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா நம்பர் 4ல ஆடினாரு. ரமன்தீப் சிங் எங்க ஆட வைக்கணும்? ரசல் எங்க ஆட வைக்கணும்? மாத்திக்கிட்டே குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. வந்து மாத்துறாங்க. அவங்க இன்டென்ஷனலா மாத்தல. பட் ஆனா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இங்க ஆட வச்சா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒரு ட்ரையல் அண்ட் எரரா முடிஞ்சிச்சு. பட் நெக்ஸ்ட் சீசன் வந்து ட்ரையல் அண்ட் எரர் இல்ல, எரரா தான் முடிஞ்சு. அந்த ட்ரையல் எரர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சீசன் கொஞ்சம் கவர் அப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். எஸ் சோ இதெல்லாம் வந்து இந்த டீமோட வீக்னஸ். இப்போ வந்து யாரை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த நேம் யாருன்னா வெங்கடேஷ் ஐயர். எஸ் 23 கோடி கொடுத்து எடுத்தாங்க. 23.25 crores கொடுத்து எடுத்தாங்க. அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். கேகேஆர் ரிலீஸ் பண்ணி ஒரு டீசென்டான பிரைஸ் எடுக்கலாம். அவர் வந்து திரும்ப குறைஞ்சுதான் வருவாரு. கண்டிப்பா அந்த ரேட்லாம் போக மாட்டாங்க யாரும். அது கரெக்ட். பட் ரெண்டாவது விஷயம் நான் என்ன யோசிச்சேன்னா அவர் எடுத்தது காரணமே சந்திரகாந்த் பண்டிட்னு ஒரு ஆள் தான். லைக் வந்து மத்திய பிரதேஷ்ல கோச்சா இருந்து வெங்கடேஷ் ஐயர் அவர் சேமா ஒர்க் பண்ணி பிடிச்சு போய் எடுத்தாரு. இப்ப சந்திரகாந்த் பண்டிட் டீம்ல இல்ல அப்படின்றப்போ வெங்கடேஷ் ஐயர் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி வெங்கடேஷ் ஐயர் இந்த டீம்ல தேவை இல்லை. நான் லைன் அப் சொல்றப்போ உங்களுக்கே தெரியும் சரிங்களா. சோ அந்த 23.25 crores அங்க ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் அவர் வந்து 2.2 crores சைன் பண்ணியிருந்தாங்க. அவருமே பெருசா எஃபெக்டிவாவும் போடல. மிச்சல் ஸ்டார்க்கு ரிப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு சுத்தமா எஃபெக்ட் இல்லை அப்படின்றப்போ அவரே ரிலீஸ் பண்ணிடலாம். 2.2 crores கிடைக்கும். மோயின் அலியை வந்து 2 crores எடுத்திருந்தாங்க. அவருமே வந்து இஸ் இன் இஸ் ஃபேக் எண்ட் ஆஃப் இஸ் கரியர். அவருக்கு பதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ரீசெண்டா ஃபாரின்ல வந்து ஷைன் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் அவங்க எடுக்கலாம். ஸோ வந்து மோயின் அலியும் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். நாலாவதா வந்து மனிஷ் பாண்டே 75 lakhsக்கு எடுத்திருந்தாங்க. அவரையுமே வந்து ஆல்ரெடி இந்த டீம்ல ஹெவியா இருக்கு மிடில் ஆர்டர். ஸோ வந்து மனிஷ் பாண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன். இதுல வந்து அடிஷனலா ஆட் ஆன பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேத்தன் சக்காரியா வந்து உம்ரான் மாலிக்கு பதிலாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணியிருந்தாங்க 75 lakhsக்கு.
அவர் இருந்தாரு. ஸோ கேகேஆர் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருந்த 10 lakhs போன ஆப்ஷன்ல அண்ட் இந்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு 5 crores ஆடடா கிடைக்கும் அப்படின்றப்போ 33.6 crores அவங்க ஆப்ஷன்ல போவாங்க. விச் இஸ் கிரேட் அமௌண்ட். அவங்க வந்து சூப்பரா ஸ்குவாட பில்ட் பண்ணலாம். ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா கேகேஆருக்கு 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து அவங்களோட யாரெல்லாம் வந்து டார்கெட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்தியன் விக்கெட் கீப்பர் இஸ் அ மஸ்ட். என்னோட ஒப்பீனியன்ல அவங்க டிகாக் குர்பாஸ் 2 பேரோட போறாங்க. 2 பேருமே ஒரு ஹிட் ஆர் மிஸ் தான். டிகாக் ஓகே, அவர் கேலிபருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், ஓகே தான். பட் ஸ்டில் அவருமே வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இஸ் இன் ஃபேக் அண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர்ன்றதை மறந்துடாதீங்க. குர்பாஸ் இஸ் அன் அட்டாக்கிங் ஆப்ஷன், பட் கேகேஆர் அவர் யூஸ் பண்ற மாதிரி தெரியல நிறைய. ஸோ மேபி ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஓப்பனர், மேபி இந்த துஷார் ரஹேஜா மாதிரி சில பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து சஞ்சு சாம்சன் ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா சஞ்சு சாம்சன் வருவார் ஓப்பனிங்க்கு. எப்படி நிறைய ஓப்பனிங் பண்ண போறாரு அப்படின்றப்ப அவருக்கு ஒரு விக்கெட் கீப்பர், இந்தியன் விக்கெட் கீப்பர் போகணும். அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது இருக்கிறது வந்து இந்த ஃபாரின் பவுலர் ஆண்ட்ரிக் நார்கியா இருக்காரு, பட் அவரும் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் அப்படின்றதுனால அந்த கஸ் அட்கின்சன், ஜாஷ் டங்கு, ரீசெண்டா அந்த ஜேசன் பேக்ரவுண்ட் ஆஃப் லைக் இந்த ஆஸ்திரேலியா டீம், சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு வந்து போடுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வாங்கணும் சரிங்களா, ஒரு நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வாங்கணும். முடிஞ்சா ஒரு இந்தியன் சீமரையும் வந்து ஒரு ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணலாம் கேகேஆர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸா இருக்கும் ஆப்ஷன்ல போகிறப்போ. இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைனப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிகாக் ஆர் குர்பாஸே வைக்கிறேன் ஓப்பனிங்ல, ஹோப்பிங் தட் தே ஆர் நாட் கோயிங் ஃபார் இந்தியன் விக்கெட் கீப்பர். சரிங்களா, இந்தியன் விக்கெட் கீப்பர் வாங்கிட்டா ஓகே, வாங்கல அப்படின்னா டிகாக் ஆர் குர்பாஸ் ஓப்பனிங் வித் சுனில் நரேன். 1 down வந்து அஜிங்கியா ரஹானே இஸ் கோயிங் டு பி மை ஸ்கிப்பர். 2 down வந்து அன்கிரிஷ் ரகுவன்ஷி. 3 down வந்து அஃப்கோர்ஸ் ரிங்கு சிங், அவர் அங்கே தான் ஆடிட்டு இருந்தார் போன சீசன், அங்கேயே ஆடட்டும். 4 down வந்து ஆண்ட்ரே ரசல். 5 down வந்து ரமன்தீப் சிங். 6 down வந்து அர்ஷித் ராணா. இது வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்கும். 7 down வந்து உங்களுக்கு உம்ரான் மலிக், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன். 8 down வந்து வருண் சக்கரவர்த்தி. 9 down வந்து ஆண்ட்ரிக் நார்கியா, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன். ஆர் அவருக்கு பதிலாக இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இருந்தா அவரு நம்பர். அப்புறம் இம்பாக்ட் சப்பா வந்து பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா வந்து எடுத்துட்டு வரலாம் ஸ்விங் பவுலிங் ஆப்ஷனுக்காக. இந்த டீம் ஆன் பேப்பர் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் இதுல 2 ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியன் விக்கெட் கீப்பர் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்லாட், அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து அந்த இந்தியன் விக்கெட் கீப்பர் வச்சு ஸ்லாட் பண்ணிட்டு ரோமன் பவல் வந்து இவங்க ஆட் பண்ணலாம் ஒரு எக்ஸ்ட்ரா பினிஷரா. அப்படி இருக்கிறப்போ இன்னுமே வந்து ரசல், பவல், ரமன்தீப் அப்படின்றப்போ அந்த பேட்டிங்கே பார்க்கறதுக்கு ஒரு கடப்பார பேட்டிங் மாதிரி இருக்கும். ஹைதராபாத் மாதிரி இவங்க பேட்டிங் வச்சே ஜெயிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து பேட்டிங் இருக்கும். அது அவங்க என்ன பண்றாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இதான் வந்து கேகேஆர் இதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இது நீங்க என்ன சொல்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆர்ஆருக்கு வந்து 42 கோடி பர்ஸ் இருக்கு, கேகேஆருக்கு வந்து 34 கோடியா சம்திங் அவ்வளவு பர்ஸ் இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் கேமரூன் கிரீனுக்கு போலாமேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா போலாம், பட் யூஸ் ஆவாங்களான்றது நமக்கு தெரியாது. டாப் ஆர்டர் 2 டீமுக்குமே ஸ்ட்ராங் சரிங்களா. டாப் ஆர்டர், மிட் ஆர்டர் ஸ்ட்ராங்ன்றப்போ பவுலிங் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஆர்ஆருக்கு வந்து இந்தியன் ஸ்பின்னர், இங்க வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ கேமரூன் கிரீனால அவ்வளவு ஓவர்ஸும் போறது இல்லை, அவர் பேட்டிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாருன்றப்போ இந்த 2 டீமுக்கு கேம் கிரீன் வேணாம். கேம் கிரீன் எந்த டீமுக்கு வேணும்ன்றதை நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் யாரும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச். இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து பேட்டிங்க்கு பேர் போன ஒரு டீம். அவங்களோட கண்டிஷன்ஸ் ஹைதராபாத்ல வந்து பேட்டிங் பயங்கரமா அடி பீஸ் பீஸா நொறுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால கான்பிடென்ட்டா எங்க கிட்ட ஒரு பேட்டிங்ல நம்ம இருக்கு, எங்களுக்கு பவுலிங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்பிடென்ட்டா வந்துட்டாங்களோ என்னமோ. அவங்க பவுலிங் வந்து சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால வந்து அவங்க 6th பொசிஷன்ல வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. சரியா வரல. அதுவும் ப்ரீவியஸ் சீசன் வந்து அவங்க சூப்பரா விளையாடி ரன்னர்ஸா முடிச்சிருக்கன்றப்போ அவங்க மேல ஒரு இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவங்க பினிஷ் பண்ண இடம் வந்து தப்பாயிடுச்சு. இது சில மிஸ்டேக்ஸ்னால அப்படின்ட்டு நாங்க வந்து நோட் பண்ணோம். அது என்னன்னா பேசிக்கா அவங்க கிட்ட ஒரு பவுலிங் லைனப் வந்து அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பவுலர்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி அங்க யார் போட்டாலும் அடிப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு டீசெண்டா போற அன்சாரி வந்து ஒரு நல்ல ஃபைண்டா இருந்தாரு. அந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டா போட்டு டீமோட மானத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு பவுலர்ஸ் வேணும். ஆனது அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண பிளேயர்ஸ், டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், கிளாசனா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா எங்க துண்டு துண்டா கொஞ்சம் கொஞ்சம் நாக்ஸ் ஆனாரு. அச்சா வந்து செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபெயிலியர். இஷான் கிஷான் ரொம்ப எக்ஸ்பெக்டட் பிளேயர், ஒரு 100 ஆரம்பிச்சு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் சுத்தம் டவுனு. அந்த மாதிரி 91 அடிச்சார் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா. கடைசியில வந்து அது லாஸ்ட்டுக்கு முன்னாடி மேட்ச் வேற எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. நிதிஷ்குமார் ரெட்டி பயங்கரமான ஒரு ஃபெயிலியர், அவங்களுக்கு சரியான ஃபெயிலியரா முடிஞ்சிச்சு. இதுவே அவன் டாப் ஆர்டர் சுத்தமா ஒயிட் வாஷ் ஆனதுனால அவங்க டீமே வந்து செம இன்பேலன்ஸ் ஆயிடுச்சு. பவுலிங்கும் வந்து கட்டுப்படுத்த முடியல, அவங்க இருக்கிற ரன்ஸ் வந்து இது பண்ண முடியல. ஸோ இதுதான் நிலைமை. ஸோ அவங்க மெயினா அந்த கிளாசன் ஹெட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு போயிருக்கும். பட் ஆனா கிளாசன் அவர் பழைய கிளாசன் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல, ஓரளவுக்கு டீசென்டான கிளாஸ்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ஸா பாக்குறோம். ஸோ என்னென்ன பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஷம்மி நம்ம வந்து மெயின் ஆஸ்பெக்டா பார்க்கணும். ஷம்மி வந்து நீங்க நினைச்சிருப்பீங்க போன வாட்டி பயங்கரமா போடுவாருன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இல்லை, ஏன்னா அவர் இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. அதுல அந்த பழைய ஷம்மி அந்த பார்க்காதனால ஷம்மி கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா பழைய ஷம்மி வந்து செயல்படுவாரா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. அந்த மாதிரி அவர் செயல்படல. இப்பயும் வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ ஷம்மி ஒரு 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அவர் ரிலீஸ் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிரைடன் கார்சர் வந்து நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு 1 crore எடுத்திருந்தாங்க.
ஸோ மேபி அவரே ரிலீஸ் பண்றது ஒரு ஆப்ஷனா இருக்கும். 1 crore ஒரு நல்ல ஒரு சப்கான்டினென்டல் பவுலரே கிடைப்பாங்க. கொஞ்சம் ஸ்கவுட் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா அது காஸ்ட்டுக்குன்னு இல்ல, பட் ஒரு அடிஷனல் ஓவர்சி ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். லைக் வந்து இப்ப அவருக்கு பதிலா அவர் ஆக்சுவலி இன்ஜுரி போயிட்டு அவருக்கு பதிலா வியான் மல்டர் சைன் பண்ணாங்க இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்டா. அவருக்கும் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி, பட் ஆட வைக்கல. சோ மல்டரா கார்ஸா ஐ வுட் டெஃபினெட்லி பிரிஃபர் மல்டர் ஓவர் கார்ஸ். மல்டர் அதுவும் இல்லாம அவர் இப்போ நல்ல ஒரு டச்ல இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு 300+ அடிச்சாரு. முல்டர் இப்போ ஒரு பீக்ல இருக்காரு. அவரு நீங்க எப்படி கண்டிப்பா கார்ஸ்க்காக விட முடியாதுல்ல. சோ முல்டரை வச்சுட்டு கார்ஸ் வந்து ரிலீஸ் பண்றது ஒரு ஆப்ஷனா இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு பிளேயர் சச்சின் பேபி. இவர் வந்து ரொம்ப வருஷமா ஆர்சிபிக்கு வந்த புதுசுல ஓரளவுக்கு ஆடினாரு, நல்லா ஆடினாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஹைப் சென்சேஷன் எதுவுமே கிரியேட் ஆகல. அவருக்கு இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது டீம்ல. அவர் ஒரு 30 lakhs எடுத்திருக்காங்க போல. சோ அவரே ரிலீஸ் பண்ணிடலாம், பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் சிம்ரஜித் சிங் அவரை மென்ஷன் பண்ணி ஆனா அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவரை வந்து 1.5 crores கொடுத்து எடுத்திருந்தாங்க SRH. பட் அவருமே விளையாட வைக்க முடியல பெருசா. நீங்க ஒரு இன்னொரு ஆப்ஷன் வேற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆப்ஷனுக்கு போகலாம். அண்ட் வந்து ராகுல் சகர் 3.2 crores நினைக்கிறேன். ராகுல் சகரை வந்து யூஸ் பண்றது இல்ல, யூஸ் பண்ணாலும் அடிக்கிறாங்க பெட்டி ப்ரீவியஸா ஒரு 3 சீசன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால ராகுல் சகர் அந்த 3.2 crores விட்டுட்டு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு. அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஜீசன் அன்சாரி அண்ட் ஆடம் ஜம்பா இருக்காங்க லெக் ஸ்பின் ஆப்ஷன். சீசன் அன்சாரி சூப்பரா ஃபைண்ட் ஆஃப் தி சீசன் சொல்லலாம். அண்ட் ஆடம் ஜம்பா நம்மளுக்கு தெரியும். சோ அவர் இருக்காருன்றப்ப எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும். சோ ராகுல் சகரோட தேவை அங்கே தேவையில்லை. அன்சாரி வந்து ஃபில் பண்ணிட்டார் அந்த பொசிஷன். அதான் சொல்லணும். நடுவில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸா கொஞ்சம் பேர் எடுத்துருக்காங்க. நம்ம முல்டர் பார்த்தோம். ஸோ முல்டர்லாம் வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். 75 lakhs எடுத்திருக்காங்க. அண்ட் வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரன் அவர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் யங்ஸ்டர். அவர் இனிமேட்டு ஆமா நல்ல ஒரு கிளாஸியா ஆடுற பேட்ஸ்மேன் தான் அவரு. ஸோ அவரை யூஸ் பண்ணலாம் இனிமேட்டு வர சீசன்ஸ்ல அப்பப்போ சான்ஸ் கிடைச்சதுன்னா. அபினவ் மனோகரே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் சீசன். ஸோ அவரை எப்படி வச்சிருப்பாங்க. ஆனா அவர் பயங்கரமான பிளேயர் அவர் அபினவ் மனோகர். நம்ம டொமஸ்டிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஜிடிக்குமே ஓரளவுக்கு சான்ஸ் கொடுத்த சான்ஸ்ல டீசெண்டா ஆனாரு, ரொம்ப இல்ல. சோ அப்படின்ற பட்சத்துல அபினவ் மனோகரை வச்சிருக்கலாம். அண்ட் ஹர்ஷ் துபே வந்து எடுத்தாங்க. சோ அவர் வந்து ஒரு ஸ்பின்னர். சோ அவர் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கலாம். நல்லா போட்டாரு அவர். கடைசி 2-3 மேட்ச் ஆடினாரு. ஆக்சுவலி கடைசியா தான் வந்தாரு. பட் சூப்பரா பவுலிங் போட்டு ஒரு மேட்ச்ல அந்த KKR மேட்ச்ல 3 for 25 எடுத்தாரு. நல்லா தான் பவுலிங் போட்டாரு, சூப்பரா போட்டாரு. அதான் அவங்க இப்பதான் வந்து அதை ப்ரூவ் பண்ற இதுல இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். சோ இவங்க ஆட் பண்ண பிளேயர்ஸ். ஸோ இந்த ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபாரின் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகுது. SRHக்கு ரைடன் கார்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த டீம்ல வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெருசா இந்த டீம் வந்து லுக்ஸ் குட் இந்த பேப்பர் தான். இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு நீங்க நிரப்பிடலாம். பவுலிங்குமே அந்த அளவுக்கு வீக்னு சொல்ல முடியாது. பவுலிங் வீக் தான். ஆனா அவங்க மந்த்ராவே அதுதான். அவங்க they didn't expect to strengthen their bowling in anyways. பேட்டிங் வச்சு போயிருக்காங்க. அந்த பேட்ஸ்மேன்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா இந்த டீம் நல்லா இருக்கும். பட் அதையும் தாண்டி பேட்டிங்க மட்டுமே தேவை. கண்டிப்பா என்ன சொல்றது, இதுதான் ஹர்ஷல் பட்டேல் ஒரு நல்ல ப்ரூவன் பிளேயர் தான். பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றப்போ ஆடம் ஜம்பா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அன்சாரி நல்லா போடுறாருன்ற பட்சத்துல ஒரு நல்ல இன்னொரு இந்தியன் சீமர் வேணும் அப்படின்றது. அடிஷனலா 2 சீமர் எடுக்கிறது பெட்டர். டீமோட பவுலிங் லைனப் ஒரு பேக்கப்பா இருக்கணும். கண்டிப்பா ஒரு நல்ல சீமராகவே வேணும். முகமது ஷமி ரீப்ளேஸ் பண்றீங்க, மெயின் பேசர் ஆஃப் த டீம் ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா ஒரு நல்ல அந்த சீமர் அட்டாக் வேணும் அப்படின்றது சொல்லணும். இவங்களோட அவைலபிள் பர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19.85 crores இருக்கு. ஸோ 19.85னா நாங்க சொன்ன மாதிரி பவுலிங்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேட்டிங் எல்லாமே இருக்கு. ஆல் செட், இட்ஸ் லுக்கிங் குட். பிளேயர்ஸ் வந்து ஃபார்முக்கு வந்தா போதும். ஓகேங்களா. நாங்க சொன்ன கணக்குப்படி இவங்க பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் நம்மளுக்கு தெரியும். இஷான் கிஷன் ஒன்றும் இல்ல. நிதிஷ்குமார் ரெட்டி 2 down அதே பொசிஷன் தான். ஹென்ரிச் கிளாசன், அனிகேத் வர்மா, அதுக்கப்புறம் வியான் மோல்டர் ஆர் கமிண்டா மெண்டிஸ். ஓகேங்களா. கமிண்டோ மெண்டிஸ் வந்து நம்ம பார்த்தோம் சில ஷாட்ஸ் நல்லா இருந்துச்சு போன சீசன். அவர் ஆடி கொடுத்தாரு. அது ஆக்சுவலி ஸ்பின் சர்ஃபேஸ்னா கமிண்டோ மெண்டிஸ் ஆடலாம். ஒரு சீமர் வேணும்னா வியான் மோல்டர் ஆடலாம். அந்த மாதிரி லைக் அவர் ஆம்பிடெஸ்டர்ஸ் தானே. அவர் ஸ்பின்னும் போடுவாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு அப்படின்றப்போ ஃபீல்டிங் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு சிஎஸ்கே அகைன்ஸ்ட். அந்த பிரிவிஸோட கேட்ச் நல்லா பண்றாரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வச்சுக்கலாமே. என்ன பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், அப்புறம் ஜீசான் அன்சாரி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அந்த இடத்துல வேணும். அது நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் ஹர்ஷ் துபே ஆர் எனி இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். கடைசியா உனத்கட் இருக்காரு. மேபி ஹர்ஷ் துபே ஆர் உனத்கட் டிபெண்டிங் அப்பான் தி கண்டிஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். உனத்கட் தெரியல அவரு. இல்ல அவரு ஆக்சுவலி நானுமே உனத்கட் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு, ஒரு 1.5 பிளேயர் தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஹைதராபாத்ல உண்மையா சொல்லணும்னா ஒரு டீசெண்டா போட்டிருக்காரு. கடைசி 2 சீசனுமே எக்கானமி எடுத்து பார்த்தோம்னா இட்ஸ் நாட் தட் பேட். 9.5 to 10 கிட்ட வச்சிருக்காரு. ஒன்ஸ் அகைன் ஹைதராபாத்ல இட்ஸ் நாட் பேட். டீசெண்டான பவுலிங் அந்த மாதிரி இருந்தாலே போதும் ஹைதராபாத்ல. நல்லா போடாரு போன சீசன். ஒரு நல்ல டாட் பால் பர்சன்டேஜ் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வேணுங்க. அதுதான் எங்களோட ஆப்ஷன். கடைசியா பார்க்க போற டீம் சிஎஸ்கே. நீங்க அவரோட இந்த வீடியோ
முழுசாக பார்த்து கொண்டே எதிர்பார்த்து கொண்டிருந்த சிஎஸ்கே டீம் தான் பேச போறோம். ஓகே, சோ நம்ம ஆவலோட எதிர்பார்த்த சிஎஸ்கேக்கு வந்தாச்சு. சிஎஸ்கேன்னு சொல்றப்போ சஞ்சு சாம்சன் வேணும் ப்ரோ, சஞ்சு சாம்சன் நிறைய பேசிட்டோம். கேமரூன் கிரீன் வேணும், அதெல்லாம் பேசிட்டோம். ஓகே, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சொல்ல வரேன்னா சஞ்சு சாம்சன் தேவையே இல்ல சிஎஸ்கே. அதை நம்ம பார்ப்போம், ஏன் சஞ்சு சாம்சன் தேவையில்லைன்றத நம்ம லைனா பாக்குறப்ப பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி போன சீசன்ல சிஎஸ்கேக்கு இருந்த வீக்னஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வீக்னஸ் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து அந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிட் சீசன்லயே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. பிரிவிஸ் சைன் பண்ணாங்க, ஆயுஷ் மதுரை சைன் பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து உருள் பட்டேல் சைன் பண்ணி ஓரளவுக்கு அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அதையும் தாண்டி MS தோனி அந்த ஒரு ஃபினிஷிங் ரோல், அதை தாண்டி வேற யாரு, ஹூஸ் தட் அதர் பிளேயர் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இப்பவும் இருக்கு. ஸோ நம்பர் 7 நம்பர் 8 தோனி வந்ததுக்கு அப்புறம் தோனிக்கு அப்புறம் யார் அந்த ஃபினிஷர்? யாருமே இல்ல. ஜேமி ஓட்டன் கூட இருக்காருப்பா. அடப்போடா, ஃபர்ஸ்ட் தோனியே இருப்பாரான்றது நமக்கு தெரியல. நான் வந்து அஸ்யூமிங் தோனி இஸ் கோயிங் டு பிளே, சரிங்களா? தோனி ஆடுவாருன்ற ஒரு அசம்ஷன்ல இந்த லைன் அப் நாங்க வைக்கிறோம். அது ஒரு பெரிய கன்சர்னா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் கன்சர்ன் வந்து பவர் பிளே பவுலிங் அண்ட் டெத் பவுலிங், இதுவே ஒரு பெரிய கன்சர்னா இருந்துச்சு. மத்தீஷா பத்திரானோட ஃபார்ம் ஒரு பெரிய ரீசனா இருந்துச்சு சிஎஸ்கே ஒரு டிக்ளைனுக்கு காரணம். ஓகே, சோ இதெல்லாம் வந்து போன சீசன்ல சிஎஸ்கே இருந்த வீக்னஸ் நிறைய இருந்துச்சுங்க. தீபக் கூட, ராகுல் திரிபாதி நிறைய பேர் வந்து எடுத்து வச்சு நம்ம வச்சு கழுத்து எடுத்துடா பரமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, சோ கொஞ்சம் நல்லா போடல, அதுக்கப்புறம் பத்திரிகை சூப்பரா போட்டான்டா. சரிப்பா, கமெண்ட்ஸ்ல பாத்துக்கோங்க கைஸ், இவன் இவன் சொல்றான், நான் சொல்ல, சரிங்களா? ஓகே, சோ வந்து பிளேயர்ஸ் டு ரிலீஸ் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம நிறைய பேசிட்டோம். ரவிச்சந்திரன் அஸ்வின் 9.75 crores வந்து கிடைக்கும். ரீசன் என்னன்னா, ஒன்ஸ் அகைன் லைக் அஸ்வினை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல. அவர் வந்து அது தோனியோட இயலாமையும் சொல்ல முடியாது. ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் அப்படிதான் யூஸ் பண்ணாரு. அப்படி இருக்கிறப்ப மேபி அஸ்வினுக்கு அந்த ஸ்டஃப் குறைஞ்சிருச்சா? 9.75 crores அந்த ஒரு காஸ்ட் வந்து அவர் அஃபெக்ட் பண்ணுதா? ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப கம்மியான காசு கிடைச்சா ஏன் வேணாம்னு சொல்ல போறோம். ஸோ வந்து 9.75 crores ரிலீஸ் பண்ணிடலாம், காசு வரும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் சொல்றேன். செகண்ட் வந்து டெவான் கான்வே, அவர் வந்து 6.25 crores வந்து நம்ம சைன் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் வந்து நம்ம பெருசா யூஸும் பண்ணல. அவர் ஒரு இன்ஜுரி ஒன்று வந்து எல்போ இன்ஜுரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட கேம் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ வேண்டாமே எதுக்கு அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிடலாம். மூணாவது வந்து தீபக் ஹூடா 1.75 crores எடுத்திருந்தோம். அவருமே வந்து தேவையில்லை, உன் சேவை இனிமே எங்க டீமுக்கு தேவை இல்லை, கிளம்பு ராசா, சரிங்களா? நாலாவது வந்து ராகுல் திரிபாதி 3.4 crores, அவரும் வந்து வேண்டாம். விஜய் சங்கர் வந்து 1.2 crores எடுத்தோம், அவரும் வந்து வேண்டாம். அப்புறம் ஜேமி ஓவர்டன் 1.5 crores. ஐ எம் a big fan of ஜேமி ஓவர்டன், எஸ், பட் அகைன் சிஎஸ்கே didn't use him properly. அதனால ஜேமி ஓவர்டனுமே வந்து ஒழிச்சுட்டா அந்த ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் ஒன்று எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு ஒரு பிளேயர் வச்சிருக்கேன். அதனால ஜேமி ஓவர்டனை வந்து நான் கழட்டி விட்டுட்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து சாம் கரன். 2.5 crores நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட்டுக்கு ஓகே. பட் சாம் கரன் எப்படி விளையாட வைப்பீங்க? வாட் இஸ் தி ரோல் ஆஃப் சாம் கரன்? அப்படி நீங்க ஒரு பவுலரா எடுத்துட்டு போறீங்களா? டெத் ஓவர்ஸ்ல போட்டு அவர் போட்டு அடியே நிக்கிறாங்க. சரி, நீங்க ஒரு நியூ பால் பவுலர் வேணும் சிஎஸ்கேக்கு, அவர் எடுத்துட்டு போறீங்கனாலும் அவர் அங்கேயும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, பால ரீட் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல யூ கான்ட் யூஸ் ஹிம் as a bowler. அண்ட் பேட்ஸ்மேனாவே வந்து ஒரு அடிக்கிற ஒரு ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு மேட்ச் ஆடலாம்னு வச்சுக்கோங்களேன், கன்சிஸ்டன்டா ஆடாத ஒரு சாம் கரனுக்கு ஒரு பேட்டிங் ரோல் கொடுத்தா அங்க உட்கார வைப்பீங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குல்ல. கரெக்ட். ஸோ அதனாலதான் நாங்கள் ரிலீஸ் பண்றோம். மற்றபடி காஸ்ட்டுக்கு இல்லை, ஜஸ்ட் பிகாஸ் அந்த பிளேயர் ஸ்லாட்டை வேற ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ணலாமே, அது இவ்வளவு காஸ்ட் நம்மளுக்கு இருக்கும்போது. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஆண்ட்ரே சித்தார்த் வந்து 30 lakhs மேபி ரீடைன் பண்ணலாம். பட் ஸ்டில் ஆல்ரெடி நிறைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஆயுஷ் மாத்திரி, உருள் பட்டேல் சைன் பண்ணிட்டாங்கன்றப்போ அந்த பேட்டர் வேணுமா அப்படின்றது கேட்டுட்டு கடைசியா வந்து குர்ஜப்னீத் சிங் 2.2 crores எடுத்தோம். அவருக்கு பதிலாக டிவால் ப்ரூவிஸ் திரும்ப ரீசைனும் பண்ணோம். ஸோ 2.2 crores குர்ஜப்னீத் சிங் வந்து தேவையான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆல்ரெடி நம்ம டீம்ல லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்னு கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச குர்ஜப்னீத் சிங்கை சைன் பண்றதுக்கு பதிலாக அவர் ரிலீஸ் பண்ணிட்டு மேபி ஆப்ஷன்ல ஒரு பேஸ் பிரைஸ்ல சைன் கூட பண்ணலாம் திரும்ப. ஸோ அவரே ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு காஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ஆட் ஆனாங்கன்றது பாத்துடலாம். அஃப்கோர்ஸ் இந்த 3 பேர் வந்து மிட் சீசன்ல வந்து ஆட் ஆனாங்க. டிவால் ப்ரூவிஸ் 2.2 crores ஆட் ஆனாரு. அப்புறம் ஆயுஷ் மாத்திரி 75 lakhs வந்து ஆட் ஆனாரு. அப்புறம் கடைசியா வந்து உருவில் பட்டேல் வந்து பேஸ் பிரைஸ் 30 lakhs வந்தாரு. ரச்சின் ரவீந்திரா வந்து டிவால் ப்ரூவிஸ்க்கு ஒரு பேக்கப்பா மிடில் ஆர்டர் பேட்டரா வந்து நான் ரிட்டைன் பண்ணுவேன். ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷனாவும் இருப்பாரு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ சிஎஸ்கே கிட்ட 30.5 crores வந்து கையில இருக்கும். அண்ட் ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து 3 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? சோ இதை வச்சுட்டு சூப்பரா வாங்கலாம். லைக் வந்து நல்ல ஒரு ஸ்குவாடே பில்ட் பண்ணலாம். சோ இதுல வந்து யாரெல்லாம் வந்து பாசிபிள் டார்கெட் சிஎஸ்கே போகணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப வாடா கதைக்கு நீ சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து தேவை இல்லைங்க, சரிங்களா? பாசிபிள் லைன் நம்ம பாக்குறப்ப சஞ்சு சாம்சன் வேணுமா வேணாமன்றது நம்ம பார்க்கலாம். செகண்ட் வந்து கேம் கிரீன். கண்டிப்பா சிஎஸ்கே கேம் கிரீனுக்கு போயே ஆகணும், அவர் இருக்கிற ஃபார்முக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க அப்படின்னா, வெல் இந்த டீமோட லைன் அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, சரிங்களா? ருத்ராஜ் கேக்வாட், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் at number 3. உர்வில் பட்டேல் பர்ஃபார்ம் பண்ணாட்டி ஷேக் ரஷீத் அங்க இருக்காரு, சரிங்களா? நம்பர் 4 டிவால் ப்ரூவிஸ், நம்பர் 5 தூபே, நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 தோனி. இங்க நீங்க எங்கெங்க கேம் கிரீன் வைப்பீங்க? கேம் கிரீன் அங்க வைக்கிறதுக்கு இடமே கிடையாது, சரிங்களா? ஒரு ஃபாரின் பிளேயர், எஸ்பெஷலி ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பவுலிங்ல ஒரு ஃபாரினர் வந்து நீங்க விட்டு தர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம திரும்ப வந்து நம்பர் 8 பொசிஷனை மட்டும் நான் டாட்ல வைக்கிறேன். நம்பர் 9 வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமட், நம்பர் 10 அன்சுல் கம்போஜ், நம்பர் 11 வந்து உங்களுக்கு மத்திஷா பத்திரானா ஆர் நேத்தன் எல்லிஸ்,
அப்புறம் வந்து இம்பாக்ட் சபா, கலீல் அகமது. ஸோ இது வரைக்கும் டீம் நல்லா இருக்கு. இப்போ நம்மளுக்கு கேம் கிரீன் வேணுமான்னு கேட்டீங்கன்னா கேம் கிரீன் கிடையாது. ஆனா ஆல்ரவுண்டர் வேணும். அந்த ஆல்ரவுண்டர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா வேணும். அந்த பவுலிங் ஆல்ரவுண்டர் ஷுட் ஆல்சோ பேட், ஷுட் ஆல்சோ ஒர்க் அஸ் எ ஃபினிஷர் அப்படின்றப்போ நம்பர் 8 ஸ்லாட் தான் இங்க சிஎஸ்கேக்கு தேவை. ஸோ அந்த நம்பர் 8 ஸ்லாட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு 2 பேர் வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதுல ஒருத்தர் சொல்றப்போ கண்டிப்பா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆல்ரெடி சிஎஸ்கே இருந்த ஒரு பிளேயர் தான், முன்னாடி அவர் தான் எடுத்தாங்க. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல எந்த டீமும் எடுக்காம அன்சோல்டா தான் போனாரு. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நன் அதர் தென் ஜேசன் ஹோல்டர். அவரை மாதிரி ஒரு பிளேயர், நல்ல பிளேயருங்க, சூப்பரான பிளேயர். இஸ் கமிங் பேக் டு ஹிஸ் ஃபார்ம். நல்ல ஒரு ஃபிட்னஸ் ப்ராப்ளமா நல்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டா இருந்ததுனால ஒரு 1 இயர் இந்த டீம்ஸுமே எடுக்கல. ஆர்ஆருக்கும் சரியா போடலன்னு நீங்க சொல்லுவீங்க. பட் ஸ்டில் ரீசெண்டா எடுத்து பாருங்க, செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சிஎஸ்கேக்கு தேவையான ஒரு பவுலர் அவர் தான். பவர் பிளேல 1 or 2 ஓவர்ஸ் போடுவாரு, டெத் ஓவர்ஸ் 2 ஓவர்ஸ் சூப்பரா போடுவாரு. பேட்டிங்லயுமே தோனிக்கு அப்புறம் ஒரு 2 6 நம்பி அடிக்கணும்னா வந்து ஹோல்டரால அது முடியும். ஸோ வந்து ஹோல்டர் ஓன் பி அ பேட் சாய்ஸ். செகண்ட் ஆப்ஷன் வந்து பென் டார்ஷியஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், 100 வீடியோ பத்தி சொல்றப்போ பென் டார்ஷியஸ் பத்தி நான் சொல்லணுங்க, அது வேற வீடியோல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த வீடியோ தான். எஸ், பென் டார்ஷியஸ் லைக் அவர் 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பென் டார்ஷியஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ பிளேயர் ஹூ ஃபிட்ஸ் இன் த ரோல் எக்ஸாக்ட்லி. சரிங்களா? சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு நான் பார்த்திருக்கேன். ஒரு பவர் பிளேல 2 ஓவர் சூப்பரா போடுவாரு. அப்புறம் வந்து பவர் சர்ஜ் நமக்கு ஒன்று வரும், லைக் வந்து பவர் பிளே ஃப்ளோட்டிங் பேட்டிங் பவர் பிளே மாதிரி, அதுல 1 ஓவர் போடுவாரு. டெத்துல வந்து 1 ஓவர் போடுவாரு. செம்மையா போடுவாரு. அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் போட்டு இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியால எல்லா ஸ்குவாட்லயுமே ஓடிஐ T20 ஸ்குவாட் எல்லா ஸ்குவாட்லயும் அவங்க எடுக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒரு பவுலர் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு தேவை. பவர் பிளேலையும் போடுறதுக்கு, டெத்லயும் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்குமே வந்து இஸ் வெரி குட் வித் த பேட். சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான கேமியோஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா வைட்டாலிட்டி பேஸ்ல ஓஸ்டர்ஷயருக்கு வந்து அவர் நம்பர் 5 எல்லாம் வந்து ஆடினாரு. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் தான் வந்து டார்ஷியஸ். ட்ரஸ்டபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரஸ்டபிள் கிடையாது. பட் இஸ் எ ரிஸ்க், அவ்வளவுதான். ஜேமி வாட்டன் எப்படி ரிஸ்க் பண்ணி எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் பண்ணி டார்ஷியஸை ஒரு செகண்ட் ஆப்ஷனா எடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் வந்து சிஎஸ்கே போகலாம். மூணாவதா வந்து ஒரு விக்கெட் கீப்பர், ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து சிஎஸ்கே இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். லைக் பென் டக்கெட் ஆர் மேபி லைக் ஜேமி ஸ்மித். ஒரு டெவான் கான்வேக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி சைன் பண்ணலாம். இவங்க 3 பேருக்குமே ஹெவியா போனாங்களே ஒரு 25-30 கோடி கிட்ட சைன் பண்ணிடலாம். நான் சொல்ல இந்த 3 பேருமே வந்து 10 கோடிக்கு மேல போற ஆப்ஷன்ஸ் கிடையாது. இஃப் ஐம் நாட் ராங். பென் டக்கெட் மேபி போவாங்க. பட் ஹோல்டர், டார்ஷியஸ்லாம் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவா போவாங்கன்னு எனக்கு தோணல. அப்புறம் பேக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா கம்போஜுக்கு பதிலாக ஒரு இந்தியன் சீமர் லைக் கசக்கி முத்து அவர் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஹூடாக்கு பதிலாக குட்டா ரோஹித் அப்படின்ட்டு ஆந்திர பிரதேஷ் பிரீமியர் லீக்ல போட்டு பொழந்துட்டு இருக்காரு, அவர் எடுக்கலாம். அப்புறம் திரிபாதிக்கு பதிலாக சல்மான் நிசார் கேரளாலேருந்து அவரை வந்து பிக் பண்ணலாம். ஆல்ரெடி ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணார் சிஎஸ்கேக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்கிற பிளேஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்தியன் யங்ஸ்டர்ஸ்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்படின்னாலே ஸ்குவாட் வந்து லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் பேப்பர். இப்போ நான் சொன்ன லைனை திரும்ப நீங்களே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு பிளே ஆஃப் கன்டென்ஷன் திரும்ப வரலாம் இந்த டீம் வச்சுட்டு. வருவாங்களா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஎஸ்கே ரேப் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, கேம் கிரீன் இதெல்லாம் இல்லடா, கேம் கிரீன் நீ கண்டிப்பா வைக்கணும், நான் வந்து ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஒன் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்களோட ஒப்பீனியன்ல கேம் கிரீன் வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், நல்ல பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பா ஒரு தேவை சிஎஸ்கே புஷ் பண்றது அப்படின்றது தான் நாங்க சொல்ல வந்த கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இதோட பார்ட் 2 பார்ட் 3 இருக்குங்க. மிச்ச டீம்ஸ்லாம் வந்து கண்டிப்பா டீக் அவுட் பண்ணுவோம். அந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் நீங்க பார்த்துட்டு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.